Hello everyone, this is Keshav and I'm so glad that we are getting a lot of positive response. Like almost all over Tamil Nadu நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ரெண்டு பேர் அப்ராட்ல இருந்து கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லைக் நான் நெக்ஸ்ட் மந்த் இந்தியா வரேன், வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விஷனே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதாங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி, இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அண்டு நம்ம ஒட்டுமொத்த டீமுமே வந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு அசஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் பேக் டு பேக் உங்களுக்கான டவுட்ஸ் ஆகட்டும், இல்லை ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஆகட்டும், இன்கேஸ் அவங்க இன்ன வரைக்கும் உங்களை வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா நோ வரிஸ், கண்டிப்பாக ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்போர்டிங்க்கு அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ என்னோடய கஸ்டமர் டீம்லேருந்து வந்துட்டு எனக்கு என்ன வந்து ஃபீட்பேக் வந்ததுன்னா, இந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பைக் டாக்ஸி அண்ட் டெலிவரி பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் யூஸராக மட்டும்தான் இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் இது எப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டூ அண்ட் கீ டெலிவரிஸ் அப்படின்றது இட்ஸ் அ கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் இந்தியன் கவர்மெண்ட். இது நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டூ அண்ட் கீ அப்படின்றது இட்ஸ் அ பிராண்ட் நேம். இதுக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் என்டையர்லி திஸ் கான்செப்ட் இட் செல்ஃப் நியூ. அதனால் இதுக்கான பேட்டன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது நீங்கள் எடுக்கிற இந்த பின்கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்துட்டு நாங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, லைக் 1500 3500. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் அது எந்த லொக்கேஷனில் வருது அப்படின்றது. ஏன்னா நமக்கு வந்து சிட்டி இருக்குது, லைக் டவுன்ஸ் இருக்குது, வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இது என்ன ரேஞ்சில் வந்துட்டு வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் எடுக்கிற பின்கோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் எல்லாமே கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் அந்த கிளாரிட்டி இருக்கிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ இது ஒரு ப்ரைம் பிஸ்னஸ் பார்ட்னர்லேருந்து மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டூ அண்ட் கீ டெலிவரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் வந்து ஒரு பைக் டாக்ஸி அண்ட் டெலிவரி இல்லை வாட் எவர் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் நம்ம ஆப்பில் வந்துட்டு இருக்கோம், இந்த பிஸ்னஸை நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எனேபிள் பண்ணித்தரோம் இந்த ஆப் மூலியமாக. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். அண்ட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்கம் வந்துட்டு நான் வந்து எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, இதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு நான் அட்மின் பேனல் கொடுக்குறேன். இந்த அட்மின் பேனலில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் காஸ்ட் வந்து செட் பண்ண முடியும். 0 to 5 கிலோமீட்டருக்கு ஒரு காஸ்ட் செட் பண்ண முடியும். இதெல்லாம் லைக் பெர் கிலோமீட்டர். தென் 5 to 8 கிலோமீட்டருக்கு செட் பண்ணலாம். 8 to 10 and 10 and above. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேனே. இப்போ வந்துட்டு பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 5 வந்துட்டு 5 rupees கொடுக்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு 8, அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 10, அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு 12 நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ஒரு புக்கிங் நீங்கள் வந்து எடுக்கும்போது, 3 கிலோமீட்டரில் வந்து ஒரு புக்கிங் வந்துட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து என்ன காஸ்ட் வரும்னா லைக் 45 rupees வரும் நீங்கள் செட் பண்ண காஸ்ட்லேருந்து. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23% வந்துட்டு லைக் எண்ட் யூசர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க நம்ம ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடாக இருக்குது. லைக் வி ஹேவ் டு பே மணி, அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 rupees வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது. ஸோ டோட்டலி வந்து 55 rupees வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்த ஒரு ரைடுக்கான காஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுதுன்னா லைக் 35 rupees வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் 20 rupees வந்துட்டு உங்களுக்கான இன்கமாக இருக்கும். ஸோ இது லைக் வைஸ் இட் டிபெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டைமில் ஒரு மாதிரி இருக்கலாம். லைக் பீக் டைமில் நீங்கள் ஒரு அதிகமான ப்ரைஸ் வந்து வச்சுருக்கலாம். ஸோ உங்கள் இன்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நான் இன்கம்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஈவன் லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிறப்ப நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கம் பற்றி உங்களுக்கு ஓவராலாக இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் இருக்கிற நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்கிறேன். லைக் ஓகே, புக்கிங் ரேஞ்ச் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகே, நான் இப்போ இருக்கிற கரண்ட் லொக்கேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னால் லைக் 30 to 40 kilometers அரௌண்ட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து அக்ரிமெண்ட். அஃப்கோர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குங்க. நாங்கள் உங்களுக்கு எப்படி சர்வீஸ் வந்து கொடுக்குறோம், நீங்கள் எப்படி எண்ட் யூசர் கொடுக்குறீங்க, அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்றதுக்காக உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் வந்து ஆன்போர்ட் வந்து பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்துட்டு ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிஎஃப் சைன் பண்ணுவீங்க, இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுவீங்க. இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு த்ரூ அவுட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்போர்டிங்கே கூட ஆக முடியும், இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து
உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். பிகாஸ் எங்கள் கம்பெனிலேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மெசேஜ் கன்வே பண்ணிடுவோம், இல்லை டைரெக்டாக அவங்களே வந்துட்டு அவங்க கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு போஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் காஸ்ட் லைக் ஒரு 200 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் மெட்டா நீங்கள் ஆட் அங்கே ரன் பண்ணுறது உங்கள் காஸ்ட் தான். நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஆட் வந்து ரன் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் லைக் 10 to 15% வந்துட்டு அமௌண்ட் இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறோம். பிகாஸ் இட்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சர்வீஸ் சேல் பண்ணுறேன், நீங்களும் ஆன்லைனில் தான் வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறீங்க. கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ் ஆஃபீஸ். அப்புறம் வந்து ரைடரை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோமான்னு கேட்குறீங்க. எங்களுக்கு இப்படி வர என்கொயரிஸில் வந்து கொஞ்சம் ஒரு சில ரைடர்ஸ்லாம் வராங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகும்போது நாங்கள் ஏதாவது அப்டேஷன் எங்கள் சைட்லேருந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம். பட் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை மினிமல் காஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட் வந்து போடுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இண்டீட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ரைடரோட ரெக்குயர்மெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் காஸ்ட் வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. செட்டப் காஸ்ட் வந்து 2500 rupees நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது, உங்களை மேப்பிங் வந்து பண்ணணும், எங்களுக்கான பேக் அண்ட் ஒர்க் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பைக் டாக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்சிஸை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. ரைட், இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற எக்ஸிஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் இதை வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி வந்து சொல்கிற மாதிரி எனக்கு அது தெரியுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ராங் கம்பேரிசன் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக உங்களோட பர்சனலைஸ் பிஸ்னஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் எப்படி வந்து இஷ்யூ வந்துட்டு வருது அப்படின்றது வந்துட்டு என்னால் அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் ஒரு சின்ன ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அன்லிமிட்டட் ரைடர்ஸ் ஒரு 50 ரைடர் வச்சுருக்காங்க, 100 ரைடர் வந்து வச்சுருக்காங்க, லைக் எத்தனை ரைடர் வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து இன்னொரு கம்யூனிட்டி ஆஃப் பிஸ்னஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க அதுக்கான வந்துட்டு அப்போசிஷன் வந்து தெரிவிக்கிறாங்க. பட் நமக்கு வந்து நீங்கள் வேறு ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏரியாவில் நீங்கள் ரீஜனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 lakh வரைக்கும் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனலைஸ்டாக பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 5 ரைடர்ஸ் வச்சுருப்பீங்க, 10 ரைடர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நோவேர் லைக் கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேரே பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் அது வேறு, நம்ம வந்து கொடுக்குற சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து வேறு. ஸோ அடுத்து வந்து ஸோ ஒரு பின்கோடுக்கும் ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரே அப்ளிகேஷன் தான். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது லெட்ஸே தாம்பரத்தில் இருக்கேன், தாம்பரத்தில் ஒரு 3 பின்கோடு வந்துட்டு எனக்கு இருக்குன்னா அந்த 3 பின்கோடும் வந்து பார்த்திங்கன்னா என் ப்ரொஃபைலுக்கு இல்லையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேக் அண்ட் டீம் மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரீஜன் என்னோடது, அந்த ரீஜனில் வர எந்த புக்கிங்குமே வந்து நான் செட் பண்ண ப்ரைஸ் தான் இருக்கும், என் ரைடருக்கு தான் வந்து போகுது. ஸோ இவ்வளோதாங்க வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ்மேவும். ஸோ ப்ரைம் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே வந்து கிளாரிட்டியாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துட்டேன். இல்லை ஒன் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ரைடரை ஆட் பண்ணுறதை மட்டும் நான் இப்போ வந்து அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ரைடரை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நான் பண்ணணும், இதே மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரைடர் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து சேஃப். பட் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். இதுவும் வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான். நாங்கள் வந்து கொடுக்குற அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணி உங்களோட அந்த ஆக்சஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி தரோம். ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு மட்டுமே தானே தவிர நீங்கள் கொடுக்குற மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேறு அதர் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான் இருக்க போகுது. பட் இட்ஸ் அ நாமினல் காஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும், அது ஷியோர். ஸோ ஆல்ரைட், ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் நான் வந்து கொடுத்துறேன். இது டேரெக்டாக வந்து நம்ம கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜருக்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும். மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் ஆன்போர்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து நம்பர் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பேக் வந்து பண்ணுவாங்க. எஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.